ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யம் நடக்குதுன்னு பார்க்குறீங்க. இந்த மல்லிகை எல்லா உண்மையும் தெரிஞ்சிச்சு. யார் நம்மளை இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே இந்த ராஜேஸ்வரி தான் எல்லாத்தையும் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தப்பு கணக்கை போட்டுறக்கூடாது. அதுக்கு பின்னாடி யார் இருக்காங்க, என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிற எல்லாத்தையுமே நம்ம தெரிஞ்சுக்கணும். இல்லைன்னா நம்ம எல்லாமே தப்பாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்துக்கிட்டு யார் இதுக்கு பின்னாடி இருக்காங்கன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராஜேஸ்வரியை டீப்பாக வாட்ச் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு எல்லாத்துக்கும் முழு காரணமே இந்த நிஷாவும் அவங்க அப்பா கதிரேசனும் தான். அடப்பாவீங்களா, என்னடா உங்களுக்கு பிரச்சனை, நான் என்னடா உங்களுக்கு பாவம் பண்ணேன், நான் மட்டும் என் வேலை விட்டு இருந்திருக்கேன். அதுவும் இல்லாமல் வெண்பாவுக்கு ஒரு நல்ல அம்மாவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறது பெரிய தப்பாடா. ஏன்டா என்னை இப்படி டார்ச்சர் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா எல்லாமே இவங்களுடைய பிளான் தான். அது எல்லாத்துக்கும் உறுதுணையாக இருக்கிறது இப்போதைக்கு ரஞ்சிதாவும் ராஜேஸ்வரி தான். இவங்க கூட முதல்ல சண்டைக்கு போகலாம், ஆனால் அவங்க சண்டைக்கு வராங்க, வந்தவங்க சும்மா இருப்பாங்களா? எல்லாத்துக்கும் காரணம் நாங்கள் தான் அப்படின்றது உனக்கு தெரிஞ்சிருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனாலும் இப்போதைக்கு நாங்கள் சொல்கிறத நீ கேட்டு தான் ஆகணும். நீ மட்டும் டைவர்ஸ் பேப்பரில் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு பாட்டுக்கு போயிட்டுன்னு வச்சுக்கோ, எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அதுக்கப்புறம் விஜய் எக்கிடாச்சும் கெட்டு போகிறோம், நீ அதை பற்றியெல்லாம் கவலையே படாத. ஏன்னா வெண்பாவை நாங்கள் கூப்பிட்டு வளர்க்க போகிறோம், வெண்பாவை சந்தோஷமாக வச்சுக்க போகிறோம். அது உனக்கு தேவையில்லாத விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன தேவையில்லாத விஷயம்? நான் வெண்பாவுக்கு அம்மானு இருக்கேன், விஜய் அப்பாவாக இருக்கார். நீங்கள் யார் அவளை வளர்க்குறதுக்கு? அவள் சொன்னாலா நான் கஷ்டப்படுறேன், என்னை கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை நீங்கள் ஏன் அவ்வளோ அக்கறை எடுத்துக்கிறீங்க? அவள் கஷ்டப்பட்டா பரவாயில்ல, நீங்கள் கூப்பிட்டு போகலாம். அவள் எங்கள் கூட சந்தோஷமாக தான் இருக்கா, நீங்கள் வேணால் கேட்டு கூட பாருங்கள். அவள் மட்டும் நான் சந்தோஷமாக இல்லை அப்படின்னு சொன்னான்னா அடுத்த நிமிஷமே நீங்கள் அவளை கூப்பிட்டு போகலாம், அதுக்கு நாங்கள் எந்த தடையாகவும் இருக்க மாட்டோம் அப்படி மட்டும் இல்லாமல் சும்மா ஓவராக வாய்ஸ் ஆர்டர் வச்சுன்னு அதுக்கப்புறம் நாங்கள் மனுஷாவே இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக மெட்டி விட்டுறாங்க நம்மளுடைய மல்லி. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களுக்கு கோவம் வந்துட்டுருக்கு. அதுக்கப்புறம் நிஷா இருந்துக்கிட்டு நீ ஏன் 5க்கு 10க்கும் பொழைக்கிறவ, 5க்கு 10க்கும் அங்கங்கே வேலைக்கு போயிருந்து கடைசியில் உனக்கு வாழ்வு பற்றியா ஒரு குழந்தைய பார்த்துக்கிறதுக்காக வந்த, அதுக்காக உனக்கு சம்பளமும் கொடுத்தாங்க. ஆனால் நீ அவங்க தலையிலே ஏறி உட்காந்துட்டு என்னை விட பெரிய நீ தான் அந்த மகாராணி மாதிரி ஓவரா சீனை போடுற. இந்த அளவுக்கெல்லாம் சீனை வச்சுக்காத சரியா? ஏன்னா இன்னோட லிமிட் என்னவோ நீ அதில் இருக்கிறது தான் உனக்கு நல்லது. அதை விட்டுட்டு மேலே மேலே வரணும்னு நினச்சின்னு வச்சுக்கோங்க, அதெல்லாம் தாங்கவே தாங்காதான். அடியே வாயை மூடுறி, நீ எல்லாம் எப்படிப்பட்ட ஆள்? உன் அக்கா இறந்துட்டான்றதுக்காக நீ இந்த சொத்தை அடைகிறதுக்காக இந்த இடத்துக்கு வரணும் எவ்வளோ இதுப்பட்ட. அதுவும் இல்லாமல் நீனா வெண்பாவை பார்த்துக்கிறதுக்காக வெண்பாவை பார்த்துக்கிறதுக்காக நீ கண்டிப்பாக வரவே கிடையாது. நீ சொத்து பத்து எல்லாத்தையும் அனுபவிக்கணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் நீ இந்த வீட்டுக்கு மருமகளை வரணும்னு நினச்சி. அப்படிப்பட்ட உனக்கு இவ்வளோ இருந்தால் வெண்பாக்காக மட்டுமே அந்த வீட்டுக்கு போயிருக்க, எனக்கு எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பேசிகிட்டு இருக்கு. அப்படியே சண்டை முத்தி போயிருது. அதுக்கப்புறம் அடி துடி தமால் டுமால் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கட்டி பிடிச்சி கரத்தில் அழுது உருண்டு பிறண்டு அடிச்சு தொலைச்சி கட்டிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த கதிரேசன் இருந்துக்கிட்டு நாங்கள் யார்கிட்ட பேசணுமோ அங்கே பேசுகிறோம், கோர்ட்டில் மீட் பண்ணலாம், அது வரையும் நீ தயவு செஞ்சு ஆடாதம்மா தையை, நீ கம்முன்னு வீட்டுக்கு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு நிஷா வீட்டுக்கு கூப்பிட்டு அந்த மல்லியை அமுச்சு விட்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, நீங்கள் என்ன பண்ணாலும் சரி, வெண்பாவையும் சரி விஜயும் சரி என் கூட பிரிக்கவே முடியாது. எங்கள் 3 பேரோட வாழ்க்கை தான் எப்போவுமே இருக்க போகுது. நாங்கள் 3 பேர் ஒன்று சேர்ந்து தான் ஒரு குடும்பத்தை ரன் பண்ண போகிறோமே தவிர சும்மா நீ நெச நீ நினைக்கிறதெல்லாம் நடக்கும்ட்டு எந்த ஜென்மத்திலையும் நினைக்காத, அது எதுவுமே நடக்காது. ஏன்னா நாங்கள் நினைக்கிறது மட்டும்தான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக தீட்டி விட்டுருங்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, இங்கே போயிட்டு அந்த ராஜேஸ்வரி கிட்ட நல்லா வத்தி வைக்கிறாங்க. என்ன ஆச்சு தெரியுமா ராஜேஸ்வரி, இப்படியோ அப்படின்னு சொல்லிட்டு நடந்தது நடக்காதது நடக்க போகிறதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கலந்து போட்டு வச்சுங்கிறாங்க. பார்த்தீங்களா எவ்வளோ திமிரு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இவங்களுக்கு வாய் கொஞ்சம் ஜாஸ்தி தாங்க. சின்ன விஷயத்த கூட பெருசாக ஊதி ஊதி பெருசு பண்ணிட்டு அதை பெருசாக பேசிங்கிறாங்க. இவங்களெல்லாம் வச்சு என்ன தான் பண்ணுறதோ தெரியல. என்னதான் இருந்தாலும் மல்லிக்கு துணிச்சல் அதிகம் தாங்க. ஏன்னா மல்லிக்கு வெண்பாவும் விட்டு கொடுக்க மனசு இல்லை, விஜய் விட்டு கொடுக்கவும் மனசு இல்லை. எப்படி இருந்தாலும் நம்ம தான் ஜெயிக்கணும், நம்ம மட்டும் தான் ஜெயிக்கணும் அப்படின்றதுல அவங்க உறுதியாக இருக்காங்க. ஆனால் அதை கெடுக்கிறதுக்கு நீ இந்த ராஜேஸ்வரியும் ரஞ்சிதாவும் கங்கனை கட்டியும் சுற்றி நிற்கிறாளுங்க. இவ்வளவுடைய இது எப்பயும் பழிக்க போகிறதில்ல. மல்லி ஏற்கனவே அவங்கள மாட்டி விட்ருக்காங்க. அதனால் ஆனாலும் இவங்க 4 பேர் சேர்ந்துக்கிட்டு அடுத்து அவங்கள எப்படி பழிவாங்கலாம், அவங்கள எப்படி துரத்தி அடிக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. நீங்கள் பிளான் பண்ணுங்கள், உங்கள் நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதாக தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு ஆறுதல் சொன்னாலும் மல்லி தான் ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்க நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.